friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து 8 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் இப்போ எவ்வளோ முடிச்சிருக்கோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நவுன் முடிச்சிட்டோம். அடுத்து ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் வீடியோ போட்டுட்டேன். போடும்போதே சொன்னேன் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுதான் கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகாமல் இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் வீடியோ கூட பார்க்குறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு நவுன் அதோடைய பிளேஸ் என்னன்றதை நம்ம சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னாலே when அதுதான் யூஸ் பண்ணுவோம். They tell us when something happened. We go to school at. இந்த டைம் அப்படின்னு சொன்னாலே நம்ம at தான் யூஸ் பண்ணுவோம். at 8 o'clock. இதில் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், எங்கே நடந்தது, இன்சைட், அவுட் சைட், பிட்வீன், அண்டர், அதெல்லாம் சொல்கிறது வந்து பிளேஸ். அப்போது they tell us something is. The cat is under the chair. அப்போ அண்டர் அப்படின்றது வந்து இந்த கேட் எங்கே இருக்குது, இதோடைய பிளேஸை சொல்லுது. அவுட் சைட் ஆஃப் த கேட், இன் பிட்வீன், இதெல்லாம் சொல்கிறது வந்து பிளேஸ். அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன்னா they tell us where someone or something is moving. அதை சொல்கிறது தான் வந்து நமக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன். She walked to school. இதில் பார்த்தீங்கன்னா இந்த to வந்து டைரக்ஷனை சொல்லுது. இப்போ டூன்றது வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இப்போது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமில் வந்து at, on, in, before, after, during, since, until, இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். இங்கே வந்து இதில் வந்து in, on, under, over, below, between, இதெல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். இதில் வந்து to, into, towards, through, across, இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் கன்ஜங்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.